வேற எங்கேயாவது இந்த அளவுக்கு இருக்கா சினிமா அரசியல்ல வந்து? ஏற்கனவே இருந்துச்சு எங்கள் ஆந்திர பிரதேசத்தில். என்டிஆர் வந்தப்ப ஒரு பெரிய வந்தார். ஆனால் என்டிஆருக்கு பிறகு அங்கே சந்திரபாபு அவரோட மருமகன் வந்து சினிமாவுடைய தாக்கம் இல்லாத ஒரு ஆள் வந்துட்டார். ஸோ அங்கே வந்து அது மாறிடுச்சு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேற எந்த மாநிலத்திலையும் சினிமா ஆட்கள் வருவாங்க, சில பேர் ஜெயிப்பாங்க, எம்பிகளாக இருப்பாங்க, ஜெயிப்பாங்க. ஆனால் முதலமைச்சர் அளவுக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸாலாம் வந்து அவங்களால எமர்ஜ் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, அங்கே முக்கால்வாசி இப்போ கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், அதிகபட்சம் பிஜேபி, அதுவும் ஒரு இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான். கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபி, காங்கிரஸ். இப்போ ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் சித்தாந்த ரீதியாக தான். எல்லா இடத்துலையுமே வந்து ஏதோ ஒரு ஐடியாலஜி பெஸ்ட் கட்சிகள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சினிமா ரீதியான கட்சின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறமேட்டு சிரஞ்சீவி வந்தார். சிரஞ்சீவி நீங்கள் அது மாதிரி சினிமா மாரி தான் பயங்கர ஸ்டைலாக வந்தார், பயங்கர தூம் தாம்னு வந்தார். பெரும் கூட்டம் கூட வந்தது, ஃபேன் கூட்டம்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமேல கட்சி நடத்துறதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் தலைவருக்கு ஒரு ஒழுங்கு வேணும் சார். என்டிஆர்கிட்ட இருந்த பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நான் கேள்விப்பட்டது காலையில் அவர் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சிருவார். எழுந்திரிச்சிட்டு 4 மணிக்கு குளிச்சு ட்ரெஸ் போட்டு உட்காந்து 4:30 5 மணிலேருந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி அவர் இதை கோழி சாப்பிடுவார், அது சாப்பிடுவார், இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஹீ வில் ஸ்டார்ட் ஹிஸ் பிஸ்னஸ் ரைட் ஃப்ரம் 5 o'clock in the morning. ஆளுகளை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். கலைஞரும் அதே மாதிரி தான், இங்கே பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவாருன்னு. இதெல்லாம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டீஷியனுக்கு ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். அதனால என்டிஆர் வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து ஆட்களை பார்த்துருக்காரு. எம்ஜிஆரை பற்றி எனக்கு சரியாக டீட்டெயில்ஸ் தெரில. ஸோ அவங்க வந்து அரசியல் சினிமா பின்னணியத்துலேருந்து வந்தாலும் அவங்க முழுக்க முழுக்க ஒரு தெளிவான அரசியல் தலைவராக தன்னை மாற்றிக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன்.